வாசல்ல அப்படிதான் பல்ல விளக்கி துப்பு, அப்பதானே வீடு வழங்கும். ஏழு கழுத வயசாயிட்டு இன்னும் வாசல்ல எச்ச துப்பிக்கிட்டு இருக்கா. எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பல்ல விளக்கி இதுல துப்பாதேன்னு. கொல்லப்புறத்துல போய் அங்க தொட்டிக்குள்ள எவ்வளவு தண்ணி கிடக்கு, அங்கன போய் பல்ல விளக்கி துப்பிட்டு வாயை குளிச்சுட்டு வரலாம்ல மூஞ்ச கழுவிட்டு. இங்கன பல்ல விளக்கி துப்பிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா? பொட்ட புள்ள கணங்கா இருல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அங்க போய் நீ இப்படிதானே இருப்ப. நானும் ஒரு நல்ல சியால ஒண்ணு எடுத்து கட்டிக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு போட்டோ எடுத்து தர முடியுங்க. உனக்கு வேற என்ன நீ மாப்பிள்ள பாக்கீங்க? ஏம்மா சும்மா இருமா, காலங்காத்தாலே ஆரம்பிக்காத. நான் தான் போட்டோ எடுத்துலாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. வேற எதுக்கு நொய் நொயின்னு என்னைய போட்டு உயிரை எடுக்க? காலம்புறம் இங்கே இருந்து ஏன் உயிரை எடுக்கலான்னு பாக்கிய? எனக்கு தெரியாது. இன்னும் 2-3 மாசத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு ஒருத்தனை கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இப்படி இடந்து உன்கிட்ட மல்லு கட்ட என்னால முடியாது. உன்னை யார் என்கிட்ட மல்லு கட்ட சொன்னது? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன். ஆமா, ஊருக்குள்ள 4 வாண்டு பயல்வலை குட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் காட்டுக்கும் மேட்டுக்கையும் தெரிய வேண்டியதுதான். அவ்வளோ நல்ல பொண்ணு லட்சணம் வளர்த்துருக்கா பாரு, வளர்த்துருக்கான்னு என்னைய காது படவை கிளிக்க ஆள்வேன். இன்னும் உன்னை இப்படியே விட்டு வச்சிருந்தா கொஞ்சம் நெஞ்ச மனமும் பேர வேற எவன் உன்னைய கட்டிக்கிடுவாங்க. உன்னைய இவ்வளவு காசு போட்டு படிக்க வச்சிருக்க கூடாது. உன்னைய 12 முடிச்சதுமே அந்தால கட்டி கொடுத்துருக்கானோ. படிச்சுட்டு போறான்னு உன்னைய படிக்க விட்டோம்ல, அதான் நீ இந்த வாய் பேசுற. சும்மா சோறு போட்டேன் காசு போட்டேன் படிக்க வச்சேன்னு சொல்லாத. பெத்த கடமைக்கு நீ எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். காலையிலே டைம் மூலம் சண்டைய ஆரம்பிச்சிட்டாவல. தினமும் பார்த்து சளிச்சு போச்சு போங்க. ஆனா இந்த ரோசி பிள்ளை வந்தப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சிச்சு இந்த வீட்டுல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் இந்த பிள்ளை இந்த வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் நமக்கும். இந்த மாமியார் குரங்கு பத்தி விடாது போல இருக்கவள. என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த ரோசி. இங்க பாருங்க, ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு. படிக்க வைக்கிறதுக்கு காசெல்லாம் இனிமே நான் அனுப்ப மாட்டேன். நீங்க அனுப்பாண்டா, நான் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதுலயே படிச்சுக்கிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா, வேற பெத்தேன் படிக்க வச்சேன் சோறு போட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீல்ல. நீங்க ஒண்ணு இனிமே எனக்கு பண்ண வேண்டாம். இது எல்லாமே அப்பா சொத்து தான். ரொம்ப நீங்க உங்களோடது மாதிரி பண்ணாதீங்க. இங்க பாரு ரோசி, நீ ரொம்ப வாய் அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாம சொல்லிட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்கதா இருந்தா உன் மாமியார் வீட்டுக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்காமா. நான் முடிவை மாத்த முடியாது. இதுக்கு தான் நான் ஹாஸ்டல்லே இருந்தேன். லீவுக்கு கூட ஊருக்கு பக்கம் வர்றதே கிடையாது. அப்பட சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட வேண்டியதுதான். அப்பா ஒருத்தருக்காக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா நான் வந்த வேகத்துல எப்பயோ கிளம்பியிருப்பேன். நீ என்னெல்லாம் வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அரிசியை படைச்சி எடுத்து கழனி படைஞ்சு போடு. உலையில உலை கொதிச்சுட்டு அடாக்கு. சரியத்த வர ஐசு. இப்படி நீ எதுக்குமே எதிர்த்து பேசாம சரித்த சொரியத்தன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வையி. இப்படியாதான் இருக்கணும் அடிமைத்தனமா. எப்பதான் நீ திருந்த போறியோ தெரியல. ஒழுங்கா இருக்க அவளையும் கெடுக்காம நீ உன் வேலை சொல்லிய பாரு. இங்க யாரையும் நம்ம திருத்த முடியாது. அவங்களா திருந்தணும்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வந்துச்சு? ஏலாந்தா ஏமா எனக்கா காப்பி? நான் பல்லே வளர்க்கல இன்னும். அட, இது உனக்கு இல்லலா, உங்க அப்பனுக்கு. போ கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வா. அங்க படுத்து கிடக்காரு போல இருக்கு அந்த வீட்டுல. என்னது அப்பாக்கா? எம்மா, அப்பா அப்பயே எந்திரிச்சு டீ கடைக்கு போயிருப்பாரு. உன் காப்பியை குடிக்கதான் காத்திருக்காராக்காங்க. என்னன்னே தெரியலலா, அந்த மனசு ஞாபகத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்காரு. எனக்கே என்னன்னு தெரியல. அவரு டீ கடைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. இந்த காப்பியை கொடுத்துட்டு அம்மா வர சொன்னான்னு சொல்லு போ. அப்படியே உடம்பு முடியலன்னா அம்மனைக்கு போவாளாம் தோட்டத்துக்கு. நீங்க வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுப்பீங்களான்னு சொல்லு. அப்பனா நீயே போய் பார்த்துட்டு காப்பியை கொடுத்துட்டு சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அடுப்புல சுண்டவத்தல் குழம்பு போட்டு வச்சிருக்கேன். அதை வேற கரெக்டான நேரத்துக்கு ஆஃப் பண்ணணும்ல. நீ ஆஃப் பண்ணிருவியா? பக்குவமா பார்த்து ஆஃப் பண்ணனா வேற நீங்களே அந்தால விட்டுருவியா? அது சட்டியில தீஞ்சு போகுன்றதான் வேற நான் இருக்கேன். சரி, அப்ப கொண்டா, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இந்தா சோறு தெரியல அம்மா ஆக்கிட்டாலாம். போகணும்னா அம்மா போய் போவாளான்னு சொல்லு. அப்பதான் அவரு வீட்டுல கிடப்பாரு. நேரத்தம் போயிட்டு வந்துட்டு அந்த ஆளை கிடந்தாரு. அதுக்கப்புறம் அங்கே எந்திரிச்சு போறேன்னு போயிட்டாரு. ஏதோ யோசிச்சுட்டு அடக்காரு, என்னன்னு தெரியல. சரி கொண்டா போய் கொடுத்துட்டு வரேன். இந்த காப்பியை கொண்டு போறதுக்குள்ள ஆறி போயிடும். இதுக்கு அப்பா வந்தே குடிச்சிட்டு போலாம் சூடா. எனக்கே அவரு பார்க்க சங்கடமா இருக்கு. எதுவும் செய்யுதா உடம்புக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்காரு. நானே ஏதோ சாதாரண இருமல்னு நினைச்சேன். என்னன்னு டாக்டர் என்னன்னா டிபிங்க. கேட்டதுல இருந்து பயமா இருக்கு. வீட்டுல லட்சுமிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாள. அவகிட்ட சொல்லாம மாத்திரை மருந்தெல்லாம் தெரியாம சாப்பிடணும். அங்க இருந்து லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தேன்னா அது மற்றவங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிடப்படாது நம்மகிட்ட இருந்து. அதுக்குதான் நான் இங்க வந்துட்டேன். இனிமே தினமும் இங்கேயே வந்து படுத்துக்கிட்டு இங்கனே கடந்துக்கிடணும். லட்சுமி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். அட, இது எதுக்குமா நீ அங்க இருந்து எடுத்துட்டு வந்த? அம்மா தான் கொண்டு தர சொன்னா.
உங்களுக்கு உடம்பு முடியலன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்பியலாம். அம்மா சோறு கறின்னு ஆக்கிட்டாலாம். வேணா தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னா தண்ணி வைக்க. இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன். என்ன இப்போ வாரேன், இனிமேதான் அங்க வரணும்னு இருந்தேன். சரிப்பா, அப்ப வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லுங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கா. சரி, நான் வீட்டுக்கு வாரேன், நீ போ. சரிப்பா. என்ன பெரிய பொண்ணு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அதானே, நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காத. என்ன இப்போ ஒரு டம்ளர் காப்பி நிம்மதியா உட்கார்ந்து குடிக்கிறது உங்களுக்கு என்னைய பார்த்தா சந்தோஷமா தெரியுது. என்ன இல்ல, உனக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்தா ஒரே சந்தோஷம் தானே. நல்லா காப்பி சுட சுடதான் இருக்கு, தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். அம்மா ஜாகிங் போனியரா வந்தியரா கை கால் மூஞ்ச கழுவிட்டு பல்ல கிட்ட வளைக்கிட்டு காப்பி சூடா அடக்க வேணா ஊத்தி குடிப்பீர்னா குடிக்கும். எங்க அம்மையா இருந்தா நான் வந்ததை என்னைய பார்த்த உடனே காப்பி ஊத்தி சூடா கொண்டு வந்து கையில தந்திருப்பா. பாரு, எங்க அம்மா வீட்டுல இல்லைன்னா நமக்கு ஒரு காப்பி கூட கிடைக்க மாட்டேங்குது. உங்க அம்மா கூடயே போக வேண்டியது தானே, ஏங்க இருக்கீரு? போலாம் தான், ஆனா நாளைக்கு எங்க அம்மா அப்பா அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வந்துருவாங்களே. என்னது, நாளைக்கே வரவளா? ஆமா, ஹாலிடேஸ்க்கு ஒரு மாசம் எல்லாரும் இங்கதான். என்ன உனக்கு விருப்பம் இல்லையா? ஹாலிடேஸ்க்கு எங்கன்னா டூர் பிக்னிக்கு போவ கண்டிருக்கு. அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்குமா போய் கிடப்பாவ. எனக்கு தான் லீவு கிடையாது. லீவு இருந்தா தானே என்னால கூட்டு போக முடியும். இப்பதான் எங்களுக்கு ஆபீஸ் டூர் கூட்டு போனாவ. நான் மறுபடியும் இப்ப லீவு போட்டுட்டு உங்களை எங்க கூட்டு போறது? வேணும்னா அவையில வந்த அப்புறம் நீ எங்கனாலும் கூட்டு போ. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாவ. அதுவும் உங்க குடும்பத்தை கூட்டுக்கிட்டா. ஏன் நம்ம பிள்ளைல கூட்டிட்டு தானே போப்புற? ஐயா, இந்த வெயிலுக்குள்ள நான் எங்கேயும் போலாமா? நீர் போயிட்டு வந்தியரா, எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியரா? டூருக்கு போயிட்டு வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வந்தியரு. நீரெல்லாம் டூரை பத்தி பேசாதியும். என்ன பெரிய பொண்ணு, நீ தானே எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் எல்லாம் என்கிட்ட இருக்குது வேண்டான்னு அதான் வாங்கிட்டு வரல. நான் எது வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு பிடிக்காது, அதான் வாங்கிட்டு வரல. ஒன்றும் தேவையில்ல. என்ன காப்பி ஊத்திட்டு வரணுமா இல்லை போய் ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கியரா? நானே ஊற்றி குடிச்சுக்கிட்டுறேன். நீ எல்லாத்துக்கும் சிடிச்சிட்டுன்னு இருக்க. வேற கேட்டுன்னா மறுபடியும் மிளகாத்தூள் அள்ளி போட்டு தந்தாலும் தந்துடுவேன் கடுப்புல. நானே போய் போட்டு குடிச்சுக்கிட்டுறேன். அது சரி, நாளைக்கெல்லாம் வந்துருவாங்க. எங்க போறது என்ன பண்றதுன்னு நீ பிளான் பண்ணிக்க. என்ன வரட்டுமா? ஐயா, நான் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேன், எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அட, உங்க அண்ணன் தோட்டத்துக்காவது கூட்டு போமா? பிள்ளைல இளநீனாலும் வெட்டி கொடு. ஏன் அதை கூட உங்க அண்ணன் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் எவ்வளோ வேலை நீ வேணாலும் வெட்டி குடிச்சுக்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. வேற எங்கேயும் கூப்பிட்டு போக சொன்னீங்கன்னா என்னால் போக முடியாது. நல்லா இவ கேங்கோட சுத்த சொன்னா நல்லா சுத்துவா. பிள்ளை குட்டியை பாருன்னா அவளுக்கு முடியாது. எது? ஒன்றும் இல்லாம கை கால் மூஞ்சி கழுவ போறேன். அதானே பார்த்தேன். சரி, நான் காப்பி மட்டும் தான் போட்டேன். இருங்க, மேகி செஞ்சு தாரேன். 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும், மேகி சாப்பிடலாம். என்னது மேகியா? ஒரு இட்லி தோசை எதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் மாவு அரைக்கல, 2 மினிட்ஸ் தான், மேகி ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு. கஷ்ட காலம். எங்க அம்மா வீட்டுல இருந்து எனக்கு ஒரு நல்ல சோறு கூட கிடைக்காது. மேகி செஞ்சு தரலாம். மேகி ஒரு அட்லீஸ்ட் உப்புமாவாவது செஞ்சிருக்கலாம். இந்த மேகிக்கு உப்புமாவே தேவலாம். இவ அதையுமே கொடூரமா தான் செய்வா. இவகிட்ட கேட்கறதுக்கு நம்மளே ஹோட்டல்ல வாங்கி தின்னுட்டு போயிடலாம். பெரிய பொண்ணு, நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் வெளியே வேணா சாப்பிட்டுக்கிடுறேன். நீ உனக்கு மட்டும் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்க. ஐயா, வேண்டாமா உங்களுக்கு? அப்ப நான் சமைக்கல, விடுங்க. நான் லட்சுமி அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ உனக்கு மதியத்துக்கு? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீங்க ஆஃபீஸில் சாப்பிட்டுப்பீங்கல்ல. ஆமா ஆமா. அப்ப சரி. இது சரிப்பட்டு வராது. உடனே அம்மைக்கு போனை பண்ணி இன்னைக்கே கிளம்பி வாங்கணும். வாட்டு போட்டாச்சுல, மறுபடியும் என்ன வேலை வந்துரு கிளம்பி இன்னைக்கேன்னு சொல்லிட வேண்டியதுதான். இல்லாட்டின்னா நமக்கு நல்ல சோறு கிடைக்காது. சதீஷங்க, ஐயோ அம்மா சதீஷங்கன்னு கேட்கால. அவன் நீ அம்மா கிட்ட நான் எங்க போனேன்னு சொல்லாதன்னு வேற சொல்லிட்டு போனானே. தியான் எடுக்க போறேன், தியான் எடுத்துட்டு வரும்போது உனக்கு அப்பதான் தியான் கொண்டு வருவேன், அம்மா கிட்ட சொல்லாத ஏதாவது சொல்லி சமாளின்னு சொல்லிட்டு போனானே. இப்ப என்ன பண்ண? அம்மாட்ட என்ன சொல்லி சமாளிக்க? எல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் கேட்க. ஏன்னா பூமாரி, உங்களுக்கு காலேஜ் என்னைக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு எப்ப முடியுது? அது அடுத்த வாரத்துலம்மா. எக்ஸாம் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல முடிஞ்சிரும். அவன் படிக்கிறதுக்குள்ள எங்க போனா? ஆளையே காணோம். தெரியலமா, ஃப்ரெண்ட்ஸ்ட ஏதோ நோட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருக்கா. அப்புறம் எங்க போனான்னு எனக்கு தெரியல. நோட்ஸ் வாங்க போனானா? வாங்கிட்ட வாங்கி படிக்க வேண்டியதானே, வேற யார்கிட்ட போய் வாங்க போனா? தெரியலம்மா, எனக்கு தெரியாது. நான் இவ்வளவு புளியும் உடைச்சிட்டு அப்புறம் நான் படிக்க போயிருவேன். சரி சரி, போ போ, சீக்கிரம் உடைச்சிட்டு அப்புறம் நீ படிக்க போ, ஒன்னும் சொல்ல முடியாது. சரசு, சரசு, வாங்கக்க. என்ன சரசு, உன்னைய ஆளே காணோம். நேத்து விருந்து வீட்டுக்கு போயிட்டு எப்ப வந்தா? வாங்க தெரியுமா? புளி உடைச்சுக்கிட்டு இருக்கிய.
பாரு பிள்ளை அழகா உட்கார்ந்து புளிய உடைக்கி. என் வீட்டுல இருக்க 2 கழுதைகளும் ஒரு வேலை சொன்னாலும் செய்யாண்டேன் கழுவை. கேட்டா படிக்கணும் படிக்கணும் கழுவை, புக்கையும் தூக்கம் பண்ணு கழுவை, வேலையும் செய்ய மாட்டேன் கழுவை. எல்லா வீட்லயும் அதே கதை தான். நான் நேற்று வரதுக்கு ராத்திரி 9 மணிக்கான ஆயிட்டுக்க. நானும் போன் பண்ணணும்னு இருந்தேன், அதுக்கப்புறமா மறந்துட்டேன் பத்துக்க. சரி சரி பரவாயில்லக்கா, இருக்கட்டா. இதுல என்ன இருக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பார்த்துக்கடே. என்னக்கா விஷயம்? என் வீட்டுக்காரர் 2-3 நாளா உடம்புக்கு சோமுலன்னு ஒரு மாதிரியே இருமிக்கிட்டே கிடக்காரு பார்த்துக்க. உன் வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது சொன்னாரா? ஆஸ்பத்திரிக்கு வாரம் போய் பார்ப்போன்னு சொன்னாலும் வர மாட்டேக்காரு. எனக்கு அவருக்கு உடம்புக்கு என்னமோ செய்யுமா என்னமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ரொம்ப வியாக்குதுங்காரு, என்னென்னமோ சொல்லியாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அவர் லேஸ்ல தோட்டத்துக்கு போவாண்டேன்னு சொல்ல மாட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு, அதுக்கப்புறமா மறுபடி வீட்டில் இருந்தாலும் வழங்காது நான் போறேன்னு மெதுவாக செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதான். உன் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாரா? உடம்புக்கு நம்ம சோமுல்ல ஆஸ்பத்திரிக்கு போனேன் வானே எதுவும் செஞ்சேன்னு எதுவும் சொன்னாரா என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் எதுவும் சொன்னாராடே? இல்லையக்கா, அவர் எதுவும் சொல்லலையே. நேற்று வந்ததான் அவர் படுத்துட்டாரு. வந்து நானும் அப்புறம் படுத்துட்டேன். காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டாரு. நானும் சாப்பாடை கட்டி கொடுத்து விட்டுட்டேன். ஒன்னும் அவர்கிட்ட அதை பற்றி கேட்கலையேக்கா. அவரும் ஒன்றும் சொல்லலையே. எனக்கு ஒரு பய சங்கடமா இருக்கு. இப்பயும் சோறு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டாரு. இனிமேல் நானும் பின்னாடியே தோட்டத்துக்கு தான் போகலான்னு பார்த்தேன். அதான் உங்ககிட்ட எதுக்கும் ஒரு எட்டு கேட்டு பார்ப்போமே நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாதாடே? இல்லையக்கா, என் வீட்டு மனசு ஒன்றும் சொல்லலையே. உன் வீட்டுக்கார்ட்ட தான் எதுனாலும் சொல்லுவார், அதுக்கு தான் பார்த்தேன். சரி, அப்போ லேசா எப்போனா கேட்டு பாரு. எதுவும் சொன்னாருன்னா என்கிட்ட சொல்லுடே. இவர் என்கிட்ட எதுவும் மறைப்பாரோன்னு தோணுது. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா வரான்ட்டேங்காரு. பயப்படாதீங்கக்கா, ஒன்றும் இருக்காது. அதுக்கு இல்லை சரசு, மனசுக்கு என்னமோ இப்போ லேசா ஒரு மாதிரியா இருக்கு, சங்கடமா. அதான் சரி, நான் வேணா எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது கேட்டு பார்க்கேன். கொஞ்சம் கேட்டு சொல்றியா சரசு? சரி, நான் வாரேன். தோட்டத்துக்கு போய் தான் பார்க்கணும் வர. சரிக்கா, போய் பாருங்க அப்போ. சரி, அப்போ வாரேன். என்ன உன்ட்ட ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம். வேற நீ நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தவா, எப்படி என்னன்னு தெரியாமல் நேற்று ஃபோன் பண்ணாமல் இப்போ ஃபோன் பண்ணி என்னத்தை கேட்கணும் எப்படி வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, நீங்கள் போய் அண்ணனை பாருங்க. சரி சரசு, எல்லாம் கொம்மரி வாரேன். சரி பெரியம்மா. ஏன் இந்த மனசை ஒழுங்கா நம்மகிட்ட பேச கூட முட்டுக்காரு மூஞ்ச பத்து. சதீஷு பாத்துல கீழே விழுந்து கைய கால உடைச்சிட்டு அடக்காத. அப்புறம் ஒருத்தர் உன்னையும் பாட்டு பார்க்க முடியாவே பாத்துக்க. எனக்கு என்னமோ அதுல தேன் இருக்குன்னே தோணல. ஏன் அப்படி சொல்ற? தேன் இருந்துச்சுன்னா அவ்வளவு தேனும் மொத்தமா ஆஞ்சிக்கிட்டு போய் இருக்கும். இப்ப அதுல தேன் இல்ல, வெறிச்சோடி தெரியுது பேரு. இருக்க வாய்ப்பே இல்லை, வெறும் கூடுதான், அங்கே சக்கை தான் இருக்கும். அதை தான் போய் இவன் எடுக்க போறான். சொன்ன கேட்கலால 2 பேரும். அதாவது கொஞ்சமாவது இருக்கும்ல. இப்போ எல்லாம் தேனு கலெக்ட் பண்ணதுக்கு வெளியே போயிருக்கோம். ராணி தேனி இருந்துன்னா வேலைக்கார தேனி எல்லாம் சுத்தி இருக்கும்ல. அறிவு கெட்டவன கூமுட்ட மாதிரி பேசாத. அவ்வளோ மொத்தமாவா போகும்? வெறும் கூடு இருக்குன்னா அது வெறும் சக்கலை இங்கிருந்து வைக்கவே வெள்ளையா தெரியலையா? இல்லை அப்போ இன்னைக்கு நமக்கு தேனு கிடைக்காதா? ஒருத்தே இல்லை சதீஷு, இந்த கார்த்தியால தேனு இருக்காதுங்களா? அப்புறம் வேணா இறங்கிரு. இல்ல பக்கத்துல போயிட்டு பார்த்து சொல்றேன். யார் முன்னாடி சொன்னானோ யார் மேல வந்த அப்புறம் சொல்றானே. தேடி இருந்துச்சுன்னா புகைய போட்டு தான் எடுக்க முடியும், சும்மாலாம் போய் எடுக்க முடியாது. தெரியாத மாதிரியே மனுக்குவானுவேன். இல்ல ஏதாவது இருக்க மாதிரி இருக்கா? கொஞ்சமாவது இருக்குமா? மேல ஏறினதுக்கு பிரயோஜனமா? இருக்கு பாரு, வாங்கிக்க. என்னது இது இப்படி மேல தூக்கி போட்டுட்டா? ஒண்ணுமே இல்ல. இதைத்தானே அப்பத்துல இருந்து சொன்னேன். கீழே இருந்து பார்க்கும் போதே தெரியுது அது வெறும் சக்கை தான், வெறும் கூடுல. இதை வச்சு நாக்க வலிங்க. அப்ப நினைக்க நமக்கு ஒண்ணும் கிடையாதா? என்னடா இப்படி ஆகி போச்சு? சரி விட்டு, வேற இடத்துல எங்கேயாவது பாப்போம். அதுக்கு தூர போடு. பசங்களா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, தேன் எடுக்க வந்தோம். கடைசியில பட்டா தேன் இல்ல, வெறும் கூடு மட்டும்தான் இருந்துச்சு. அதான் ஏமாந்து நின்றுட்டு இருக்கோம். தேனு தானடா வேணும், வாங்க நான் கூப்பிட்டு போறேன். அங்க ஒரு வேப்ப மரத்துல பெரிய கூடா இருக்கு. ஐயா, வேப்ப மரத்துல கட்டின கூட்டுல கசப்பாலாம் இருக்கும் தேனு. அதுதான் ரொம்ப நல்லது. தேனுன்னு பேப்பர்ல எழுதி இருந்தாலே நக்குவா, சும்மா சீன் போடுறான். எங்கக்கா இருக்கு? மேக்க ஒரு நவமரனுக்கு பேரு, அது பக்கத்துல நிக்கி. அங்கதான் இருக்கு, வாரியலா? நானும் எங்க அப்பாட்ட சொல்லி பார்த்துட்டேன். எங்க அப்பா எடுத்து தர மாட்டாரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானும் ஐஸ் தான் சேர்ந்து அதை எடுக்கணும்னு பார்த்தோம். வேணா நீங்களும் வாங்கலாம், சேர்ந்து எடுப்போம். உண்மையாவா? தேனி நிறைய இருக்கும். தேனி நிறைய இருந்தா புகைய போட்டுல எடுக்கணும். புகை போடுறதுக்கு எல்லாம் வச்சிருக்கீல? நீங்க எதுவும் கையில வைக்காமையால போனீங்க தேன் எடுக்க? அதுல இங்க இருந்து பாக்கும்போதே ஒண்ணும் தெரியலக்கா. தேனியே இல்லாதப்பவே நான் இங்க இருந்து அது வெறும் கூடுதான்னு சொல்லிட்டேன். இவங்க தான் கேட்காம கொள்ளாம அதை போய் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க.
சரி வாங்க, எங்க தோட்டத்தில் ஏதாவது எங்க அப்பா கிழிஞ்ச வேட்டி இருக்கும், அதை ஒரு கம்பளை நல்லா சுத்தி கொளுத்தி விட்டோன்னு ஏன் புகை வர்றதுலேயே அதை கொத்தியே காட்டினோன்னா அது ஓடிடும். அப்புறமா போய் எடுத்துக்கிடலாம். அப்ப சரி வாங்க போலாம். நேத்து ஒத்தையில மீன் பிடிச்சி தின்றுக்கல, ஒரு வார்த்தை என்னையும் குட்டியல. உங்களை கூப்பிடலான்னு தான் பார்த்தோம். உங்க அம்மா வேற உங்க சத்தம் போடுவாங்களான்னு தான் வேற கூப்பிடல. எங்க அம்மாக்கெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்களே, எப்பனாலும் நீங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம், வீட்டுக்கு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உங்க மம்மியை கண்டா நாங்க அதை தெருவுக்கே வர மாட்டோம். யாம்லங்க நடக்க, யாம்லங்க அதை போடியா பாலை போடுற குப்பையை போடுறன்னு ஏதாவது சண்டைக்கு வரும். அதனால எந்த பயிலும் அந்த தெருவுக்கே வர மாட்டானுவேன். எங்க அம்மா அப்படிதான், பெரிய ராட்சசி, அவகிட்ட வாயை கொடுத்தா யாராலும் தப்பிக்க முடியாது. சரி ரைட்டு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் தேன் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு எல்லாம் காலேஜ் லீவ் விட்டாச்சால? அடுத்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு தான் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம், படிக்க தான் லீவ் விட்டுருக்காங்க. இல்ல எக்ஸாம் வச்சுக்கிட்டா சுத்திக்கிட்டு இருக்கிய காடு மேடுன்னு? ஏக்கா, எங்களுக்கு டைம் பாஸே இதுதான், லீவு விட்டாலே நாங்க இப்படிதான் சுத்துவோம். இல்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைக்கு போலாம்ல? போலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், போகணும். எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்கல்ல, அப்ப போகணும். இத படிக்கிறதுக்கு தானே லீவ் விட்டுருக்காங்க, அதனால இப்படி சுத்திக்கிட்டு இருக்கோம். அது சரி. சரி வாங்க, என்னமோ படிச்சு பாஸ் ஆகி நல்ல வேலைக்கு போற வழியை பாருங்களேன். ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா ஒரு பொருளையும் உங்களுக்குள்ள கட்டிக்கிடாது. அப்புறமா குளத்து வேலை செய்யறவே, காட்டு வேலை செய்யறவே, இவங்களுக்குலாம் நான் கழுத்த நீட்டம்ட்டேன்னு நிப்பாளுவே, பார்த்துக்கிடுங்க. நாங்களும் அதுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம்க்கா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. லவ் பண்ணிட்டா இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அது சரி, நல்லா விவரமா தான் இருக்கிய. ஆனா அதுக்கு கூட இவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுல வேற ஒருத்தன் காதல் மன்னன்னு சுத்திக்கிட்டு இருக்கான்.